டெல்லி போயிருக்கிறனால நாளை அவர்கள் வந்தவுடன் கலந்து பேசி அமைச்சர்களிடமும் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் கலந்து பேசி ஓரிரு நாளில் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு சார்ந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்வதற்கான முயற்சிகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய இந்த அகிம்சை வழியிலான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இருப்போம். விரைவில் எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டின் பரிசாக ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தாங்க. அதற்கடுத்து தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளுக்கு இந்த இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு களையப்பட்டதுன்ற ஒரு வாக்கை நிச்சயமாக அதை சரி செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கிறோம். ஓரிரு நாளில் இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும். பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் இந்த பிரச்சனை முடிவடையும். நாங்கள் மிக தீவிரமாக போராட்ட களத்தில் இல்லாமல் நாங்கள் எப்பயும் போல போராட்ட களத்துக்கு வர்றோம். டிபிஐ வளாகத்தான் வருவோம். எங்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் தீவிரவாதியோ குற்றவாளிகளோ ஒரு வேற ஏதாவது தவறான விஷயங்கள் செய்தவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஆசிரியர்கள். எங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.